தொல்லை இரும்பிறவி சூடும் தலை நீக்கி அல்லலருக்கு ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மதுவாதியளிக்கும் வாதபூதுவோம் திருவாசகம் எனும் தேனும் கைலாய பரம்பரையில் சிவஞான போதனை காட்டும் மண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சொந்தனைக்குவமையாவானவாகி குயிலாரும் குழலில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சைராதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைத்தமாதோ கற்கும் ஜலக்கந்து நவிக்கலை ஞானம் கற்கும் சரக்கந்துரான் சிற்றம்பலம் எல்லாம் ஆடல் வல்லம் திருவருடன் குருவருடன் மீண்டருள் செய்ய இந்த அற்புதமான மார்கழி திங்கள் திருவம்பாவை திருப்பெயர்ச்சி சிறப்பு சொற்பொழிவானது மகாஸ்ரீ உலகூர் சுவாமி திருமணத்திலே ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறும் நிலையில் 66வது ஆண்டாக மலர்ந்திருக்கின்ற இந்த நல்ல ஆண்டிலே மார்கழி திங்களின் 22வது நாளான இன்று மணிவாசக பெருமானுடைய திருப்புள்ளி எழுச்சியினுடைய 2வது பாடலை ஒடுவத்தூர் சுவாமியுடைய குருவருளாலும் மணிவாசக பெருமானுடைய குருவருத்தமை கொண்டும் நாம் தொடர்ந்து சிந்திக்கப்பட்டுள்ளோம். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயமின் மலர்த்திரு முகத்தின் கருணையின் சூரியன் இழையட நயன கடிமலர் வளரம கண்ணலம் கண்ணா திரள் நிறை அறுபதம் முரல்வன இடைவோர் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே அருளே தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே கொள்ளியிடும் தருளாயே என்று மணிவாசக பெருமான் திருப்பள்ளி எழுச்சி என்ற அற்புதமான பகுதியிலே ஆன்மாக்களை இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து வரும்படி நம்முடைய குருவர்கள் நமக்கு துணை செய்கின்ற அற்புதமான பாடல், திருவருளை வாரி வழங்குகின்ற ஒரு அருமையான பாடல். திருப்பெரும் துறையிலே நிலையாக வீற்றிருக்கின்ற சிவபெருமானே, அருள் செல்வத்தை எங்களுக்கு தருவதற்கு வருகின்ற ஆனந்த மலையாக விளங்கக்கூடிய பெருமானே, அலைப்பதற்குள்ள அழியாகவும் விளங்குகின்ற நிலையில் கீழ்த்திசையிலே வானமானது பொன்னிறமாக தோன்றிற்று, இருள் நீங்கியது. சங்கிதரவன் உதயமலையிலிருந்தும் தோன்றுகின்ற நிலையிலே உன்னுடைய தாமரை மலர் போன்ற திருமுகத்தில் தோன்றுகின்ற திருவருளைப் போல சிறிது சிறிதாக அந்த எழுந்தருளுகின்ற உன்னுடைய விழிகளைப் போன்ற தாமரை மலர்கள் எல்லாம் விரிகின்றன. தலைவனாக நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையிலே எங்களுடைய தலைவனாக விளங்கக்கூடிய பெருமானை, உன்னுடைய அழகிய கண்களை போன்ற வண்டு கூட்ட வரிசைகள் எல்லாம் ஒலிக்கின்றன. இவற்றை திருவுள்ளம் பற்றி திருப்பள்ளி எழுந்தருள்வாயாக என்று ஆன்மாக்களுக்கு திரோதான சக்தியிலிருந்து அருள் சக்தியாக மாற்றுகின்ற அற்புதமான பதிவு. அருணன் இந்திரன் திசை அணுகினன் என்று இந்த சூரியன் காலையில் உதிக்கின்ற திசை கிழக்கு திசை. நம்ம கடந்த நம்முடைய திருவம்பாவையிலே பெருமான் மட்டும் அருள் செய்துவிட்டால் சூரியன் எந்த திசையில் உதித்தாலும் பரவாயில்லை என்று, கிழக்கில் உதித்தால் என்ன, மேற்கில் உதித்தால். எனவே இவருடைய அருள் கிடைத்த பிறகு ஞானிகளுக்கு எந்த கவலையும் இல்லை. ஒரு குழந்தை தாயினுடைய பாதுகாப்பில் இருக்கும்போது அது கவலைப்படுவதே எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதுபோல பெருமான் நம்மை ஒரு சிறு குழந்தையாக பாவித்து அவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற அருள் கருணையுடையவர். எனவே இங்கு சூரியன் வருகின்ற புலர் காலை பொழுது என்ற நிலையிலே ஆன்மாக்கள் விழிப்பு நிலைக்கு வருகின்ற அருமையான நிலை. திரோதான சக்தி ஆன்மாக்களுக்கு நீங்குவதற்கு இறைவன் துணை செய்கின்றார். எனவே எத்துணையோ பிறவிகளிலே நாம் செய்த வினைகளை எல்லாம் நீக்கி இந்த விழிப்பு நிலைக்கு ஆன்மா அந்த அருள் நிலைக்கு வருவதற்கு உதவி செய்கின்ற நிலை. மலை இருளிலே மூழ்கி கிடக்கின்ற இந்த ஆன்மாக்கள் விடிவு காலம் வருமா என்று ஏற்குகின்ற அளவு அந்த துன்பங்கள், அத்துணை துன்பங்களையும் நீக்கி இதோ விடிவு காலம் தொடங்கிவிட்டது என்று பெருமான் அருள் செய்யும் விதமாக விடிவது மட்டுமல்ல அருளும் தருவதற்கு ஆனந்த மலையாக வருகின்ற பெருமான். எனவே சூரியனுக்கு அவனுடைய கதிர்களால் அருணன். எனவே அது அவர் தேரிலே வருவார். தேரில் வரும்போது தேர் பாகம்தான் அருணன். சூரியன் கடவுளுக்கு
தேர்ப்பாகம் தான் அருணன். எனவே சூரியன் வருவதற்கு முன்பு கதிர்கள் தான் முதல்ல வரும். அதனால முதலில் தோன்றுகின்ற அந்த கதிர்கள் காலையில் இந்த தோன்றுகின்ற அற்புதமான காட்சி எத்தனை பேர் ரசித்து பார்த்துருக்கிறோம் இல்லையா? எத்தனையோ பேர் அந்த சூரியன் வருகின்ற காட்சியை கூட ரசிப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் தூங்கிட்டு இருப்பாங்க. காலையில் சூரிய குலைச்சி பார்த்து எத்தனையோ பேர் பார்த்ததே இல்லாத ஆளுங்களாம் உண்டு. காலையில் அது ஒரு அழகு. இறைவன் எப்படி ஒரு இயற்கை அமைப்பை இந்த உலகத்தை படைத்து கொடுத்துட்டு இருந்தார். ஞானிகள் எல்லாம் அப்படித்தான் ரசித்து பார்ப்பார். எல்லாவற்றிலும் அவர்களுக்கு சிவம் தெரியும். எல்லாம் சிவன் என நின்றாய் போற்று என்ற நிலையிலே அது மரம் செடி கொடி எல்லாவற்றிலும் சிவத்தை காணுகின்ற பக்குவமுடையவர்கள் ஞானிகள். அப்படித்தான் மணிவாசகர் பெருமான் இந்த வரலாற்று செய்தியை அந்த அருணன் இந்திரன் திசை அணுகினன் என்று அந்த விடிய காலை அற்புதமான பொழுது. அதனால்தான் திருவண்ணாமலையில் கூட சுற்றி இருக்கிற 8 லிங்கங்களில் 10 லிங்கம், நேரண்ணாமலையார் சேர்த்தா 11. அப்படியா? அப்படி சுற்றி இருக்கிற லிங்கங்களில் அந்த கிழக்கு திசைக்கு உரியது இந்திரலிங்கம். எனவே அது இந்திரனுக்குரிய திசை கிழக்கு திசை. எனவே அந்த திசையில் தான் சூரியன் தோன்றுகிறது என்ற அளவிலே இந்திரன் மழைக்கு உரியவன், தேவர்களுக்கு தலைவர், பல செய்திகள் இந்திரன் வழிபட்ட பல தலங்கள் உண்டு. எனவே இந்திரன் திசை அணுகினான் என்பது கிழக்கு திசையிலிருந்து தோன்றுகிறது. அது தோன்றுகிற அழகே ஒரு அழகு. நாங்களாம் சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல முதல்ல படம் வரைய சொன்னா 2 மலை தலை வச்சு ஒரு சூரியன் அதில் குலைக்கிற மாதிரியோ கதிர்கள் தோன்ற அந்த குழந்தை பிராயத்தில் முதல்ல நாங்களாம் வரைஞ்ச படம் அதுதான். 2 மலை வரைஞ்சி அதில் ஒரு சூரியன் பாதி பகுதி கதிர்கள் வரைஞ்சி ஒரு 2 மரம் போட்டால் அப்படியே ஒரு பெரிய திருப்தி. அப்படின்னா அதுக்கு எத்தனையோ ஆல்பம் மாதிரி படம் நிறைய வரைஞ்சிருக்கு. போல் எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்குது. இந்த சூரியன் உதிக்கின்றதே ஒரு அழகு. இந்த சூரியன் உதித்தால் நமக்கு விடிவு காலம் தொடங்கிவிட்டது. எனவே இந்த திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவையை சிந்தித்த பிறகு திருப்பள்ளி எழுச்சியை சிந்திப்பவர்களுக்கு இந்த இருள் காலம் நீங்கி இங்கே திருவருள் நமக்கு இனிமேல் திருவருள் மட்டுமே என்ற நிலையில் நம்முடைய பெருமான் அருளப் போகின்றார். எனவே அருணன் இந்திரன் திசை அணுகினன். இந்த சூரியனுக்கு தேர் வருகிறது. அது எத்தனை சக்கரம் இருக்குது அப்படின்னா ஒற்றை சக்கரம். ஒற்றை சக்கர தேரில் தான் அவர் வருவார். அப்படி சூரியனுக்குரிய வரலாற்று சிறப்புகள் நிறைய உண்டு. காஞ்சிபுர தலத்தில் சூரியன் நேராக கிராஸ் பண்ணி போக மாட்டாராம், வலமாக தான் போவார் அப்படிங்கிறது புராணச்சி. அண்ணாமலைக்கும் அதே விதி தான். நேரே அவர் போக மாட்டாங்க, அவர் வலமாக செல்வார். இது தேவர்களுக்குரிய அந்த கடமை. இறைவனை வலம் வந்து வணங்கு. எனவே அப்படி இந்த அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது என்று இந்த சூரியன் வந்தவுடனேயே இருள் நீக்குகிறது. இப்போ நம்ம அன்னைக்கு கூட சிந்தித்தோம், இருள் எங்கே இருக்கிறது அப்படின்னீங்கன்னா ஒளி வேறு இருள் வேறு போல தோன்றினாலும் 2க்கும் ஒரே இடம். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் என்று கொடிக்க வீரர் உமாபதேசம் சொல்வார். இந்த இடத்துல ஒளியை நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா உடனே அந்த இருள் சொல்லுவது. எனவே இந்த ஒளி இருப்பதால் இருள் அந்த ஒளியிலே அடங்கி கிடக்கிறது. அதுபோல இறையருள் நம்மளே விளங்கி தோன்றிவிட்டால் ஆன்மாவிலே அந்த அருள் விளக்கும் அந்த ஆன்மா அறிவு அது சிவப்பிரகாசமாக ஆகிவிட்டால் இருள் தானாக மறையும். எனவே இதுதான் நம்முடைய ஞானிகள் எல்லாம் கடைபிடித்த ஒன்று. அதனால தான் அவங்க இடைவிடாது பெருமானையே சிந்திப்பார்கள். கொஞ்சம் கூட இடைவெளி விடாது பெருமானை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் ஞானிகள். எனவே கொஞ்சம் எங்கன்னா விட்டோம்னாலும் இந்த வாசனாமலம் வரும்னு சொல்வார் சைவ சித்தாந்தத்தில் வந்து காட்டு. அதுபோல் இந்த இருள் கவிய தொடங்கிவிடும். ஆனால் இருள் நீங்குவதுதான் ஆன்மாக்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. நம்ம உடம்பிலேயும் இதற்கு உரிய அமைப்புகள்லாம் இறைவன் படைத்து கொடுத்திருக்கிறார். எனவே இந்த அருணன் என்ற ஒரு செய்தியை வைத்து இங்கு எல்லாரும் வந்து வணங்கக்கூடியவர்கள் நம்முடைய பெருமான். நாம் இந்த உலகத்தில் பார்க்கின்ற அத்துணை தேவர்களும் இத்துணை எத்தனை நவகிரகங்களிலிருந்து அனைத்தும் பெருமானை வணங்கி நிற்கின்றனர். அப்பர் சுவாமிகளுடைய பாடல் திரு நாகேஸ்வர பதிகம் பக்கம்
179 அப்பர் தேவாரத்தில் சந்திரனோடு சூரியர்கள் வந்து அங்கே இறைவனை வணங்குகின்ற காட்சி. இப்போ திருநாகேஸ்வரம் போனால் எல்லாரும் ராகுக்கு தான் போய் நிற்பாங்க. அது பெருமாள்கிட்ட கூட்டம் கம்மியாக இருக்கும். போய் அவருக்கு பயம், ராகுக்கிட்ட பயம். என்ன பண்ணுறது, எந்த பாம்பை எங்கே அடிச்சோமோ, யாருக்கு என்ன துரோகம் செய்யணுமோன்ட்டு அங்கே தான் போய் ராகுக்கு பூஜை பண்ணுறதுக்கு தான் கட்டணம் அதிகம், விலை அதிகம். சாமிகிட்ட கூட்டம் கம்மியாக இருக்கும். திருநாகேஸ்வரம் எத்தனை பேர் போயிருக்கீங்க? பெரும்பாலும் எல்லாரும் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஐயா கூட இப்போ போனீங்களோ இந்த டைமில் நிறைய தலையாத்திரை போயிட்டு வந்திருக்காரு. பெரிய டூரு சாய்க்காடெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. மீனாலும் நன்னைக்கு அப்படியே அற்புதமான ஒரு தலம் திருநாகேஸ்வரம். அங்கு ராகு வந்து வழிபட்ட தலம். இறைவனை வழிபாடு செய்வதால், இந்த சிவத்தை வழிபட்டால் இந்த தோஷங்கள் எல்லாம் தானாக நீங்கிவிடும். அதனால தான் பெருமானுக்கு முன்பு நவகிரகங்களும் வேறு வேறு பொசிஷனில் இருக்க மாட்டேன், எல்லாம் ஒற்றை வரிசையாக நிற்பார். சிவத்திற்கு முன்பு அனைவரும் சமமாக நின்று வணங்கக்கூடிய ஆற்றல் நவகிரகங்களை நீங்கள் ஒன்றுபடுத்தவே முடியாது. அவ்வளவு எல்லாரும் யாருக்கும் சாத்தியமே கிடையாது. நீ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஜோசிக்காரர்களை கேட்டிங்கன்னா, சார் இவருக்கு இவர் ஆப்போசிட், அவருக்கு இவர் ஆப்போசிட், இவருக்கு சரி, யாராவது ஒருத்தர் ஒற்றுமையாக இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் திசையை இன்னொருத்தர் பார்க்க முடியாத மாதிரி திரும்பி நிற்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய ஆற்றல் இறைவன் திருமுன்பு ஒற்றுமையாக நிற்கிறது. இதுதான் பெருமானுடைய அவதம். பெருமானால் முடியாத காரியமே இல்லை. அவர் தண்ணியும் நெருப்பையும் ஒன்றா வச்சிருப்பார். எதிர் இருக்கின்ற ஆற்றலை ஒரே இடத்தில் வைக்கக்கூடிய ஆற்றல் சிவபெருமான் கொண்டே. அது குறியீடுகள்லாம் அப்படி காட்டும். பாம்பு சந்திரன் ரெண்டும் பக்கத்தில் வச்சிருப்பார். ஆட்டையும் புலியையும் ஒன்றா வச்சிருப்பார். இப்படி ஒரு ஆற்றல் வேற யாரும் கிடையாது. ஆராயணர் புராணத்தில் படிச்சிங்கன்னா அது ரெண்டையும் எல்லாம் வந்து இறைவன் 5 எழுத்துக்கு முன்பு அதில் எல்லாம் மயங்கி அப்படியே அடங்கி நிற்கின்ற ஆற்றல் நம்முடைய பெருமானுக்கே உரியது. எனவே நம்ம உடம்புல சந்திரகலை என்று அந்த இடநாடி, சூரியகலை என்று நமக்கு வளநாடி, இப்படி அந்த கீழே இருந்து சுருமனா நாடி இருந்து இந்த 3 நாடிகள் இருக்கு. எனவே இங்கு அந்த ஞானத்தை உணர்வதற்கு இந்த கலைகளை எல்லாம் பயிற்சி செய்வார். ஞானிகள்லாம் அந்த மூச்சை அடக்கி மூச்சிலேயே அந்த காலால் எழுப்பும் கருத்தறிவிக்கு என்று நம்முடைய பாட்டி அவை பாட்டி சொல்லுவாங்க. இப்போ அந்த மூச்சையை ஒழுங்குபடுத்துது. இப்படி இந்த உடம்பிலே அந்த இறைவனை இங்கு தியானிப்பதற்கு அடிப்படையாக இந்த பிராணாயாமம் செய்து இந்த நாடி சுத்திகள் எல்லாம் செய்து கொள்வார்கள். அப்படி செய்யும் பொழுது இது ஒன்றாய் நிற்கும். இரண்டும் கலந்து அந்த அனைத்து நாடிகளும் ஒன்றாக வந்து இங்கே கூடிடும். இப்போ அமுதம் பொழியும். எனவே இந்த சுருமண நாடியிலிருந்து அங்கு மேலே கிளம்பி வந்து இப்படி நிற்கின்ற ஒரு காட்சி. எனவே இந்த சிவஞானத்தை அந்த யோகிகள் ஒரு சில இப்படி பயிற்சி செய்வார்கள். இங்கே சுந்தரகலை சூயகலை என்று 2ஆக இருந்தாலும் எல்லாம் இறைவன் நீங்கள் பதிகம் படித்து 5 எழுத்து மந்திரத்தை சொன்னீங்கன்னா எல்லாமே தானாக ஒன்றாக. இதுதான் ஞானிகள் 4 மக்கள் எல்லாம் இடைவிடாத 5 எழுத்து மந்திரத்தை செவிப்பார்கள். எனவே சந்திரனும் சூரியனும் வணங்குகின்ற காட்சி திருநாகேஸ்வரத்தையும் 179 4வது பாடல். 4வது பாடல் கண்டுபிடிச்சிட்டிங்களா?
அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க என்று நம்முடைய மணிவாசக பெருமான் சூரியனில் வெளிச்சத்தை, அந்த வெப்பத்தை, ஒளியை தருபவன் நம்முடைய பெருமான். எனவே அவ்வளவு ஆற்றலுடைய அந்த பெருமானை தான் நம்முடைய மணிவாசக பெருமான் இங்கு இறைவனுடைய அந்த பேரொருளை வியப்பு போற்றுவான் தான் அருள்நிதியை தரவரப்போகின்றது. கருணையின் சூரியன் இழையிழ நயன என்று அந்த இறைவனுடைய கருணை, அந்த சூரியன் எப்படி மேலே சிறிது சிறிதாக எழுகிறதோ, நீங்கள் கடல் பக்கத்தில் போனால் இதை ரசிக்கலாம். கன்னியாகுமரிக்கு இதுக்குன்னே போவாங்க, சூரிய உதயத்தை பார்க்கணும், அவன் அஸ்தமனத்தை அந்த ஒடுக்குகின்ற காட்சி, காலையில் சூரியன் உதிக்கின்ற காட்சி பார்க்கணும் செல்வாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து ஏதோ மேலே வர மாதிரி தோற்றம் நமக்கு. கடல் பரப்பு எங்கேயே நின்றுடுது, எல்லை தாண்டி இருக்கிற சூரியன் கடலுக்குள்ளிருந்து எழுவது போல காட்சிப்படும். எனவே இந்த அருணோதயம் என்ற காலம் மிக சிறந்த ஒரு காலம். ஆன்ம அறிவிலே இங்கு எப்படி நம்முடைய அறிவிலே சிறிது சிறிதாக நம்முடைய ஆன்ம அறிவு விளக்கம் பெற்றுக் கொண்டே வருகிறது. இருள் நீங்க நீங்க இந்த மலம் விடுங்க அந்த இறைவனுடைய பதியறிவானது ஆன்ம அறிவிலே கலந்து ஆன்ம விளக்கம் பெறுகிறது. எனவே இதற்கு எப்படி ஒரு ஆன்ம அறிவிலே சூரியன் தோன்றுவது போல இந்த உலகத்திலே இருள் நீங்குவதற்கு சூரியன் வருகிறது. எனவே நம்முடைய அறிவிலும் இந்த பரநாதம் என்ற இறைவனுடைய நாதம் ஓசையானது வந்து ஆத்ம அறிவை விளக்கம் பெறுவதற்கு துணை செய்யும். அதுதான் அந்த நாதமாக இருக்கக்கூடிய பெருமான் நமக்கு ஐந்தெழுத்து மந்திரமாக வருவார். கோயிலில் போனீங்கன்னா மணி ஓசையை கேட்டாலே போதும், உங்களுக்கு ஆத்ம அறிவு அங்கே இறையருளே அடைந்து ஒரு அற்புதமான நிலை இந்த திருக்கோயில் வழிபாடு என்பவர். அது அந்த மணி ஓசையனால அந்த காலப்பூசையை கேட்க வேண்டும் என்று எல்லாரும் பார்க்கணும் என்று தரிசிக்க வேண்டும் என்று எல்லாரும் விரும்புவதற்கு காரணம் அந்த போல ஆன்மா அந்த பெருமான் அருளிலே அடங்கினது. இப்போ மற்ற இடங்களிலே நம்முடைய அறிவு விகாரம் அடையும். ஆனால் திருக்கோயிலில் வந்தீங்கன்னா ஒழுங்கு இந்த வினை நீக்கமும் நம்ம எளிதாக காணலாம். இந்த நாம் அடங்கி நிற்போம் பெருமானுக்கு முன்பு. எனவே அதனால தான் அந்த திருக்கோயில் வழிபாடு இன்றியமையாத ஒன்றாக வைத்திருக்கிறார்கள். நம்முடைய திருமூல தேவநாயனார் இந்த அருணோதயத்தை பற்றிய ஒரு அருமையான திருமந்திர பாடல் 7ஆம் தந்திரத்தில் பக்கம் 311, திருமந்திரத்தில் 311 பாடல் 2வது பாடல் உள்ள அருணோதயத்து எழு ஓசைதான் என்று இங்கு நம்முடைய பெருமானுடைய சிறப்பை நம்முடைய திருமூலர் காட்டுகின்ற ஒரு பக்கம் 311 311 2வது பாடல் ஞானித்தன் என்ற அந்த தலைப்பிலே வருகின்ற அந்த நிலை உள்ள அருணோதயத்தின் ஓசைதான் உள்ள அருணோதயத்தின் ஓசைதான் எள்ளும் பரநாதத்தின் செயல் என்பதால் எள்ளும் பரநாதத்தின் செயல் என்பதால் பரவிந்து வைகரியாதி வள்ளல் பரவிந்து வைகரியாதி வாக்குலன ஐகலைக்கு ஒன்றமுதயமே வாக்குலன ஐகலை ஒன்றமுதயமே. சிவம் இந்த வாக்காக வருகிறது உள்ளிருந்து. இப்போ நமக்கு கீழே இருந்த மூலாதாரத்திலிருந்து இந்த வாக்கு வந்து நமக்கு வாயு வழியாக முழுமையாக வருவதற்கு முன்பு வெறும் ஓசை தான் எழும். நமக்கு இங்கே எழும்பொழுதே தமிழா கன்னடா இங்கிலீஷ் எழுதாது. இங்கிருந்து ஒரு சவுண்டு மட்டும்தான், முதல்ல ஓசை மட்டும்தான் நிலையிடும். அது வடிவமில்லாத நிலை. பிறகு நெஞ்சுக்கு வந்து கழுத்துக்கு வந்த பிறகுதான் அது முழுமையடையும். நீங்கள் சொல்ல போகிறது கன்னடமா, தெலுங்கா, தமிழியா, ஆங்கிலமா, இந்தியா அப்படின்னு அது வரும்பொழுது உங்களோட உள்ளே முதலில் தோன்றுவது உணர்வு. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல கவனம் வேற எங்கேயே இருக்கிறீங்க, ஒருத்தர் வந்து எதுவும் கேட்குறாரு, நீங்கள் பதில் சொல்லலான்ட்டு தமிழில் சொல்லலான்னு நினைச்சிட்டீங்கன்னு வச்சிங்களேன்,
இப்படி நினைச்சிட்டு பார்த்தா அது கன்னடக்காரர், உடனே அங்கிருந்து அப்படியே அந்த சொல் கன்னடமா மாறி போய் அவங்கள்ட்ட பேசும். இதெல்லாம் நம்மளுக்கு நாம பாஷை கற்றுக்கிட்டோம் நினைப்போம், அதெல்லாம் நம்மளால் கற்றுக்க முடியாது. இறைவன் தான் இந்த கலையை கொடுக்கக்கூடியவர். அதனால சகலகலாவல்லி மாலை என்று குமரகுருவர் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இந்துஸ்தானி பாஷை பேசுறாருன்னா எங்கே போய் கற்றுக்கிட்டாரு இல்லையா? ஒரு 10 பாட்டு பாடினார் சரஸ்வதி, மறுநாள் இந்துஸ்தானி பேசுறாரு. அந்த ராஜா கிட்ட போய் இந்துஸ்தானியில் பேசி காசியில் அங்கே அவருடைய ஆட்சியில் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு மனம் வழிபாடு செய்வதற்கு இடம் மன்னம் கொடுக்குறாரு. முதல் நாள் கேலி பண்ணான். அந்த ஆற்றல் எப்படி கிடைக்கிறது, இந்த இறையருள் எப்படி கை கொடுக்கிறது, அந்த வாக்கு எப்படி வேலை செய்கிறது. நம்முடைய திருமூலர் இந்த அருணோதயம் போல கீழிருந்து இந்த வாக்குகள் வருவதற்கு இறைவன் நமக்கு துணை செய்கிறான். நம்ம பேசணும், என்னென்னவோ பேசணும் இல்லையா? எத்தனை நல்ல செய்திகள் இருக்கும் பொழுது எவ்வளவோ தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் பேசணும். அத்துணையும் விடையாக நமக்கே தெரியும். பையன் சின்னவர் சொல்லுவான், இப்போ இதை சூத்தில் எரிந்த பால்வான், எதையாவது சொன்னால் வட்டு போல திருப்பி வருவான். இப்போ அவளுக்கு எப்படி அது ஒரு புரிதல். இந்த வாக்கை நாம் சொல்வது மிக ஜாக்கிரதையாக பார்த்து பேச வேண்டும். எனவே இந்த வாக்காக சிவம் விளங்குகிறது. அதனால தான் திருமுறையே பேசுகிறது. எப்பவும் முடிந்த அளவு வாழ்க்கையில் திருமுறை வாக்குகளை பயன்படுத்தணும். தேவாரத்திற்கு சொற்றொடர்களை நீங்கள் வாழ்க்கையில் நிறைய பேசி பழகிட்டீங்கன்னா ஒரு மாதம் போதும் அதிகபட்சம். சாப்பிட்றதுலேருந்து தூக்குறதுலேருந்து எல்லாருக்கும் அந்த சொல்லாட்சியை பயன்படுத்தலாம். எனவே இந்த ஆன்ம அறிவிலே சிவம் நமக்கு விளக்கி தோன்றுவதற்கு இந்த வாக்காக தருகின்ற நிலை. அதாவது எவ்வளவு பதிகம் பாடுகிறோமோ, எவ்வளவு திருவாசம் பாடுகிறோமோ அவ்வளவு புண்ணியம். அதனால் திருவம்பாவை முழுக்க நம்முடைய மணிவாசகத்துமா பாடு 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 என்று பணிக்கிறார். திருவாசகத்தை பாடினால் அவ்வளவு புண்ணியம். எனவே இந்த பரநாதத்தினுடைய காரியமாக வாழ்க்கை விளங்குவது போல அதே கலையாக விளங்கி நமக்கு சைவ சித்தாந்தத்திலே மிக சிறப்பாக. எனவே ஆன்ம அறிவானது விளக்கம் சிவபெருமானால் மட்டுமே அது உண்டாகிறது என்ற காரணம். எனவே சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி, வைகரி என்று கடைசியாக வைகரி வாக்காக வெளியே நாம் சொல்வது பிறகு கேட்கும்படி பேசுவது பெருமானுடைய செயல், நம்முடைய செயல் அல்ல. நாம் நினைக்கிறோம் நாம தான் பேசுறோம். எத்தனையோ பேர் பேச முடியாதவங்க உண்டு. இன்னைக்கு கூட ஒரு செய்தி சொன்னல, ஆசாஞான சம்பந்த ஐயாவுடைய ஒரு நிலைமைக்கு சொற்பொழிவுக்கு செல்லிருக்கும் போது நாளைக்கு காலையில் பேசிக்கணும் மேடையில். முதல் நாள் பேசுகிறா பேச்சு வரலையா, வாக்கே வரல. பயந்து போய் எங்கெங்கேயோ டாக்டர்லாம் யாராலையும் முடியாமல் அங்கே இருக்கிற ஞானியார் சுவாமிகிட்ட போய் அவர் உடனே தியானம் பண்ண சொல்கிறார். திருநீர் பூசிடுவார், ஆசீர்வாதம் பண்ணார், பேச்சு வருது. இனிமேல் நான் பேசுறது என் வாக்கு இல்லை, எங்கெல்லாம் அன்னையோட க்ளோஸ். இப்போ நான் அவருடைய வாக்கை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அதனால் நம்முடைய பேச்சு, நம்முடைய வாக்கு, நாம் பேசுகிறோமே அது சிவம் கொடுத்தது என்பதை உணர வேண்டும். அதை உணர்ந்தாலே நாம் பேச்சு அடையும். நம்ம அந்த பேச்செல்லாம் தேவையில்லாமல் நாம் பேச மாட்டோம். எனவே இந்த இறையருளுக்கு உரியதாக நம் வாழ்வு அமைய வேண்டும். அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையை என்று அருள்நிதி இங்கு சிவபெருமானுடைய அருள் செல்வம் தான் செல்வம். அருள் செல்வத்தை விட உயர்ந்தது இந்த உலகத்தில் இல்லை, அருளில் சிறந்தது அகிலத்தில் இல்லை என்று திருவருட்பயனிலே நம்முடைய உமாபதி சிவம் சொல்வார்கள். அதுபோல நாம் அதிகபட்சம் எதையாவது பெறுவதற்கு முயற்சி செய்யணும்னா என்ன பெருமான்கிட்ட கேட்கலாமா, நம்முடைய திருவருளை வேண்டும். அருள் தான் நமக்கு வேண்டிய. அந்த அருள் ஒன்று இருந்தால் எல்லாம் வந்துவிடும். எனவே இங்கு 4 நிலையிலே நம்முடைய இந்த அருள்நிதியை தர வரக்கூடிய பெருமான் விடியற்காலை பொழுதிலே நமக்கு சூரியன் போல வருகின்ற காட்சி. அது சிவசூரியனாக பாவிப்பார். நமக்கு சிவபூசையில் சிவசூரியன் என்று ஒரு இடமும் உண்டு. திருக்கோயில் வெளியே பார்த்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சோடனே சூரியன் ஒரு பக்கம், சந்திரன், சிவசூரியன் என்று எழுதி வச்சிருப்பாங்க. எனவே இந்த மலையிலிருந்து ஆன்மாக்களை விழிப்பு நிலைக்கு வந்து அருளை தருவதற்காக வருகின்ற பெருமை இறைவனுடைய கருணை. எனவே அருணன்
இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயமின் மலர்ந்து முகன்கின்ற இந்த மலர்கின்றனுடைய திருமுகம் இருள் நீங்குகின்ற காட்சி. இந்த இருள் விலகுவது எப்படி விலகும் அப்படின்னா, பெருமான் திருக்கோயிலுக்கு சென்று பெருமானை அன்போடு வழிபாடு செய்யலாம், சிவபூசை செய்யலாம். அதனால் இந்த மலை இருள் மடங்கும். அப்பர் சுவாமியுடைய திருவாக்கு திரு உள்ளிருக்குவேளூர் பதிகம் பக்கம் 36. 36ல் 4வது பாடல் இருளாய உள்ளத்தில் இருளை நீங்கி என்ற அந்த இருள் நீங்குவது எவ்வளவு எளிதல்ல. ஆன்மாக்கள் எவ்வளவுதான் சொன்னீங்கனாலும் நாய்வால் நிமித்தன மாதிரி திருப்பி போய் ஆன்மாக்கள் எவ்வளவு சார் இவ்வளவு தூரம் நீங்கள் பாடம் கேட்டீங்க, இவ்வளவு பாடங்கள் நீங்களா இப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த கீழே தாழ்கின்ற நிலை இறைவன் நம்மளுக்கு உதவி செய்து அருள் செய்கின்ற காட்சி. ஏன் இருளாய் உள்ளது 4வது பக்கம் 36 4வது பாடல் இருளாய உள்ளத்தில் இருளை நீக்கி இருளாய உள்ளத்தில் இருளை நீக்கி பாவம் கெடுத்து ஏழை உய்ய இடர்பாவம் கெடுத்து மறந்து வாழ்ந்த நிலையிலே பெருமானை மறவாது துதித்தல் இந்த இருளாய் உள்ளத்தின் இருளை நீக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி தன்போல் ஆக்குகிறார். சிவமாம் தன்மையை ஆன்மாக்களிடம் பதிவிப்பதற்கு சிவம் செய்கின்ற கருணை தொடர்ச்சியாக 30 நாளும் எப்படி இந்த மார்கழி திங்களிலே நாள்தோறும் சிந்தித்த சிந்தனை இந்த வருடம் முழுக்க தொடர்ச்சியாக அப்படி இந்த அருள் நிலை நமக்கு முழுமை அடைவதற்கு இந்த இருளை நீக்குகின்ற அற்புதமான காட்சியினுடைய மணிவாசக பெருமானே இன்னொரு பாடலிலே நமக்கு அந்த இருள் நீக்குவது இறைவனுடைய அந்த பெரும் கருணையை இங்கன கருணை இருள்கடிந்து உள்ளத்து எழுதுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைத்தே நீயலால் பெரிதுமத்தின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் பெருங்கருந்துரைகளை சிவனே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யாருனை அறியப்பாரே என்று இங்கு இறைவனை யாரால் அறிந்து கொள்ள முடியும்? எனவே அவ்வளவு எளிதல்ல அவனை அறிந்து கொள்வது. ஒரு படித்து வைக்கிறோம், படிப்பினால் அறிந்து கொள்ள முடியுமானா முடியாது. அந்த ஞானத்தையும் சிவம் கொடுக்க வேண்டும். அதனால்தான் உமாபதி சிவமும் நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று தான். அதனால் படிக்கக்கூடாதுன்னு இல்லை, படித்தால் ஒரு அறிவு உண்டாகும். ஆனால் பதியறிவு சிவம் கொடுக்க நம்மிடம் விளங்கி தோன்றுகின்ற அறிவு. எனவே இந்த இருள் நீங்குவதற்கு
காலத்திலே அங்கு சூரியன் அந்த உதயகிரி என்றே மலையிலிருந்து தோன்றுவது போல அந்த காட்சி படிப்படியாக மேலே வருகின்ற நிலை. எனவே மந்ததர பக்குவத்தில் இருக்கிற ஒரு ஆன்மா இங்கு அறிவிலே விளங்கி தோன்றுவதற்கு சிறிது சிறிதாக அறியாமை விலகி அறிவு விளங்கி தோன்றுகின்ற அந்த காட்சி, அந்த மலப்பிடிப்பு நீங்கி ஆன்மாக்கள் அந்த சிவத்தை அனுபவிக்கின்ற அனுபவம் கிடைப்பதற்கு திருவருள் நமக்கு துணை செய்கின்ற நிலை. எனவே இதை சூரியன் அந்த உதயம் இழையிட நயன கடிமலர் அந்த தாமரை மலர் போன்ற அந்த கண்களாக காட்டுகிறார். இந்த கடிமலர் என்பது இந்த தாமரை மலரை உணர்த்தி இப்படி ஒரு அருள் காட்சியை நம்முடைய மணிவாசக பெருமான் அந்த இருள் முழுவதும் விலகி ஆன்மா ஞான ஒளியிலே திளைப்பதற்கு இந்த இறைவன் உதவி செய்கின்ற நிலை. திருமந்திரத்தில் நாம் ஒரு அந்த சூரியனுடைய அந்த கலை எப்படியெல்லாம் வேலை செய்கிறது என்பதை சிந்தித்தோம். எனவே அப்படி இறைவனுடைய அருள் கருணையை நம்முடைய மணிவாசக பெருமான் கடிமலர் மலரமற்று அன்னலம் கண்ணான் என்று மலர்களை இறைவனுக்கு வழிபாட்டிற்கே நாம் பயன்படுத்துவோம். பல மலர்கள் அப்படிப்பட்ட இறைவனுடைய கருணையை உணர்வதற்கு நாள்தோறும் நம்முடைய முருகநாயனாருடைய புராணத்தில் இது ஒரு அற்புதமாக இந்த மலர் பறித்து கொண்டு வந்து அந்த மரங்களை எல்லாம் அவர் பராமரித்து எத்தனை விதமான மலர்களை பறித்து அவர் கொண்டு செய்தார் என்ற அந்த காட்சியெல்லாம் நம்முடைய சேக்கிழார் பெருமான் அற்புதமாக காட்டுவார். எனவே இந்த மலர்களை இது தீக்கையிலே நம்முடைய குருநாதன் நமக்கு விளக்கி தோற்றுவார். ஒவ்வொரு நிலையாக, ஒவ்வொரு தீக்கையாக, ஒவ்வொரு தீக்கைக்கு ஒரு மந்திரமாக ஆன்மா மலர்வதற்கு இந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்கு சிறிது சிறிதாக இந்த மலர் எப்படி விரிகிறதோ அதுபோல இந்த ஆன்மாவுடைய அறிவு விளக்கம் பெறுகிறது. பெருமானோடு ஒன்றுவதற்கு இந்த அறிவு விளக்கம் மிக இன்றியமையாத ஒன்றாக நம்முடைய மணிவாசக பெருமான் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவை போல் என்று இந்த 6 கால்களை உடைய வண்டுகள். இது பார்த்தீங்கன்னா நம்முடைய திருவம்பாவையிலையும் அந்த வண்டுகள் எல்லாம் வந்து எப்படி அந்த திருக்குளத்திலே அந்த பூக்களில் அந்த பெண்ணடியார்கள் சூடிக்கொண்ட மலர்களிலே அந்த தேன் உண்பதற்காக வந்து அவைகளுக்கு வண்டு கூட்டங்கள் இருக்கின்ற காட்சி போல இங்கு அந்த பொழுது விடுகின்ற காலத்திலே அந்த தாமரை மலர்கள் இருக்கின்ற தேனை உண்பதற்கு இந்த வண்டுகள் எல்லாம் வருகின்ற அந்த காட்சி. அது தேன் உண்டு இந்த வண்டு பார்த்தீங்கன்னா ரீங்கரிக்கும். அது ஒரு ஒலி வரும். அந்த ஒலி தேன் உண்பதற்கு முன்னாடி வரைக்கும் தான் வரும். எப்போ உங்களுக்கு சிவஞானம் கிடைத்ததோ அதற்கு பிறகு அந்த ஆன்மா அமைதியாக இருக்கும். அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இது ஆட்டம் பாட்டம் எல்லாம் என்னென்னவோ பேசுவார், எல்லாம் தெரிஞ்சுவார் பேசுவாங்க. அது சிவஞானம் கைவர பெற்றது பார்த்தீங்கன்னா எப்பவும் அமைதியாக அந்த ஞான நிலையில் ஆன்மா அடைந்து இந்த தேனை உண்பதற்கு வருகின்ற தேனீக்கள் ரீங்கரிக்கும். ஆனால் அந்த சுற்றி சுற்றி பூ வரும், ஒரே சத்தம் போட்டுட்டே இருக்கும். இப்போ அந்த சத்தம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வருது சத்தம்? அது ரெக்கையிலேருந்து வரும். அது வாயிலிருந்து சத்தம் போடுறதில்லை. அந்த ரெக்கை அவ்வளவு வேகமாக அது இயக்கும். அந்த ஒலி தான் நமக்கு அந்த ரீங்கரிப்பது போல அப்படி அந்த வண்டுகள் வந்து அந்த ஒலி தேனை உண்பதற்கு முயற்சி செய்த உடனேயே அப்படியே சிறிது சிறிதாக அடையும். பிறகு பார்த்துட்டு தேன் உண்ட பிறகு அது சத்தம் இடாது. அதுபோல ஆன்மாக்கள் இங்கு நாம் அந்த ஒன்று ஒன்றாக படிநிலைகளிலே அந்த இறை அனுபவம் பெறுகின்ற ஆன்மாக்கள் அந்த இறைவன் அருளிலே அவை அடங்கி நிற்கும். எனவே இது முரல்வது இல்லை. எனவே திரள் நிறை அறுபதம் முரல்வன இவை ஓர் என்று நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இது சைவ சித்தாந்த கருத்துக்களை நிறைய வைத்து அதை விளக்கி இருக்கிறார்கள். எனவே சிவானந்த அந்த தேனை உண்ட வண்டு இங்கு இறைவனுடைய அருளை பெறுகிறது என்று காட்சி. இப்படி இருக்கின்ற ஆன்மா ஒவ்வொரு நிலையாக அந்த பெருமானுடைய திருவடிக்கு செல்கிற நம்முடைய அருளாளர்கள் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு விதமாக ஒவ்வொருடைய பயணம் வேறு வேறு பக்கம் செல்லும். நம்முடைய வாழ்க்கையில நாம் எங்கேயோ இருந்திருப்போம். இங்கே கொண்டு வந்து உலக திருமணத்தில் உட்கார்ந்து அவரை இந்த இறை அருளை சிந்திக்குமாறு அது பணிக்கிறது. எனவே தொடர்ச்சியாக நம்முடைய பயணம்
எத்தனாவது வருஷம் தெரியல, மடத்தில் 66வது ஆண்டு செய்கிறார். ஒரு மிகப்பெரிய முயற்சி. இந்த நமக்கு இந்த நிர்வாகிகள் எல்லாம் கண்டிப்பாக எல்லாரும் பாராட்டு சொல்லணும். ஏன்னா ஒரு செயல் தொடர்ச்சியாக நடப்பதற்கு அதை ஏற்பாடு செய்வது சாதாரண வேலை. அப்படி நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது நடுவில் விட்டுற முடியும். கொஞ்சம் சிறிது நழுவினாலும் அது கீழ்நிலைக்கு திரும்பி செய்யும். அது விடாது தொடர்ச்சியாக செய்வதற்கு மிக முயற்சி தேவைப்படுது. அப்படி இந்த ஆன்மா இங்கு திருவாசகம் படிப்பது, அங்கு உழவார் பணி செய்தல், இங்கே திருவம்பாவை சிந்தித்தல், இப்படி பல முயற்சிகள். இன்னைக்கு கூட நம்ம இங்கே சிந்திச்சோம்னா அடுத்தது சோமேஸ்வரர் கோயிலுக்கு படிவிழாக்கு போகும். எப்படியாவது இந்த நாள் அந்த திருவருளோடு தொடர்ச்சியாக இருக்காதா என்றாக்க ஆன்ம இயக்கம். இந்த இயக்கம் இருக்கிற ஆன்மாவுக்கு எளிதாக இறையருள் கிடைத்துவிடும். அப்படி இந்த திரள்நிலை அறுவதம் முரல்வன இவை ஓர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்று அந்த திருப்பெருந்துறையிலே இருக்கக்கூடிய இந்த பெருமானுடைய பெருமை அளவிட பெரியது. அந்த திருப்பெருந்துறையை போய் பார்த்தோம்னா தெரியும், ஆன்மா அங்கு ஆத்மநாதனிலே அடங்கிவிடும். போய் பார்த்தா தான் அந்த ஆனந்த அனுபவம் கிடைக்கும். திருப்பெருந்துறை என்று பெயரை சொன்னாலே புண்ணியம், வீடு கேட்டையே தரும். பெருந்துறை பெருந்துறை என்று பேசிய பிறப்பறுத்தே என்று மணிவாசகர் சொன்னால் அந்த பிறப்பு அறுப்பதற்கு ஒரு எளிமையான வழி சொல்லித்தரார். ஒன்றும் ரொம்பலாம் கஷ்டப்படுறேன். மாணிக்கவாசகர் சுவாமிகளுக்கு ஆட்கொண்டார்களே பெருமான், நீங்கள் ஒன்றும் இல்லை, பெருந்துறை திருப்பெருந்துறை ஆலயிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் திருப்பெருந்துறையை சொன்னால் போதும். அப்படி ஒரு பெருமை நம்முடைய அந்த தலத்திற்குரிய பெருமை. ஒவ்வொரு தலமும் இப்படி சிறப்புடையதுதான். இந்த தலத்து பெயரை வைத்து பல நம்ம திருத்தாண்டங்களே நம்முடைய அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு தலத்திற்கும் ஒரு ஒரு பெருமை உடையது. அப்படிப்பட்ட அந்த பெருமான் ஆத்மநாதராக வீட்டிற்கு உயிர்களுக்கு உயிர் துணைநாதராக விளங்குகின்ற தலம் மாணிக்கவாசகர் சுவாமிகள். அங்கு நமக்கு எல்லாம் அவரே தான், எல்லாமே மாணிக்கவாசகர் சுவாமிகள் தான். அப்படி ஒரு பெருமை உடைய தலம். வேறு தலத்தினுடைய எல்லா வழிபாடுகளுமே அங்கு அந்த அடியார்களுக்கு என்றவாறு இருக்காது. பெருமானுக்கும் அடியாருக்கும் என்ற நிலையில முன்னிலை முதல் வழிபாடு நம்முடைய மணிவாசகர் பெருமானுக்கு தான். இப்படிப்பட்ட அற்புதமான தலம். நீங்கள் போனீங்கன்னா உங்கள்கிட்ட பேசுவார், மாணிக்கவாசகர் சுவாமிகள் பேசுவார். நாங்கள் கூட என்னைக்கே பேசினார். பேசி ஒரு திருவாசகம் பாடவா அப்படின்னு சொல்கிறார். சொல்லி பாடணும், அதெல்லாம் நிகழும். இந்த அதிசயத்தெல்லாம் நீங்கள் போகும் பொழுது இந்த அனுபவமாக வேறு கதைகளை நல்ல திருக்கோயில்களை சென்று பேச வேண்டாம்னு சொல்லுவார். ஒடுவூர் மகான் மனத்துக்கு வந்துட்டோம்னா வந்து வெளியில் போகிற வரைக்குமாவது இந்த சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். இங்கே வந்து ஊர் கதையை பேசக்கூடாது. உள்ளே வந்த பிறகு திருவருளை சிந்தித்து அந்த அப்போ தான் அந்த இறையருள் நமக்கு கைகூடும், விளங்கி தோன்றும். எனவே இந்த திருப்பெருந்துறைக்கு உள்ள நீங்கள் வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா, ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியாது பெருமான் அங்கிருந்து காட்சி. அவ்வளவு அற்புதமான ஒரு திருக்கோயில். அந்த தலத்தினுடைய பெருமை ஏன் மணிவாசகர் பெருமான் பெருமையாக சொல்றாருன்னா, பெருமான் வந்து 2 திருவடிகளையும் வைத்து அருள் செய்த தலம், அவருக்கு உபதேசம் கிடைத்த தலம். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்று அந்த அந்த அனுபவம் கிடைத்தது, உபதேசம் கிடைத்த அற்புதமான திருத்தலம். அந்த அனுபவத்தை நமக்கு முழுமையாக திருவாசகமாக பாடி அம்பலவான பெருமான் எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் அம்பலவான பெருமான் அவர் மாணிக்கவாசகர் சுவாமிகள் பாட சொல்லி இவர் ஒரு படி எழுதி நமக்கு கொடுத்து இன்னும் வைத்து கொண்டிருக்கின்ற அந்த நிலை. அப்படிப்பட்ட அந்த பெருமான் திருப்பெருந்துறை வரை சிவபெருமானே என்று அந்த திருப்பெருந்துறை விளங்கி தோன்றுகின்ற பெருமானே, அருள்நிதியை தரவரும் ஆனந்த மலையே என்று இந்த அருள்நிதியை தர வருகின்ற காட்சி. ஆன்மாக்கள் இப்போ பெருமானுக்கு முன்னாடி வந்து நிற்குது. எல்லாருக்கும் திருவருள் தான் வேணும். அவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். வாங்குவதற்கு யாராவது தயாராக இருக்கிறார் இல்லையா? ஒருத்தருக்கு சுண்டல் தான் வேணும், ஒருத்தருக்கு புளிசாதம் வேணும். எனக்கு சுண்டல் பிடிக்காதுப்பாங்க, சுண்டல் பிடிக்காதுப்பாங்க. இப்படி ஆளாளுக்கு ஒரு கான்செப்ட். இறையருள் எல்லாத்துக்கும் பொது. யாரார் எவ்வளவு அனுபவிக்க
வருகின்றவர்கள் அவர்களுக்கு பக்குவம் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு திருவருள் தரும். அதனால்தான் சிவகாம சுந்தரி தாயார் பக்கத்திலேயே இருந்து வாக்கையே நோக்கிய மங்கை என்று பெயரானை. இப்போ பெருமான் எப்படி ஆடுகிறாரோ அந்த ஆட்டத்தை உள்வாங்கி எதிரில் இருக்கிற ஆன்மா என்ன பக்குவத்தில் இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு கொடுக்கும். அதனால தான் இதை உண்மை விளக்கம் என்ற சாத்திர நூலிலே இது ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் என்று பெருமான் ஆடுகின்ற நடனம் 3 காட்டு. இப்போ எதிரிலே இருக்கிற ஆன்மா ஒரு கொஞ்சம் இன்னும் பக்குவம் பெறாத நிலை, அவருக்கு ஊன நடனம் தான் தெரியும். அவங்களுக்கு ஒரு மந்திரம், கொஞ்சம் பக்குவம் பெற்ற உயிர் கொஞ்சம் ஞானத்தை உள்வாங்குவதற்கு அது கொஞ்சம் பக்குவம் உடையதாக இருந்ததுன்னா அதற்கு தக்கவாறு. இன்னும் அந்த ஞான நிலை பெற்ற ஆன்மா அந்த ஆனந்தத்தை, இறை அனுபவத்தை அனுபவிக்கின்ற அனுபவம் தொடர்ச்சியாக அந்த ஆன்மாவுக்கு கிடைப்பதற்கு ஆனந்த நடனம் ஆடுவார். ஒரே நடராஜா தான், எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி காட்சி. ஒருத்தருக்கு தெரியுது, ஒருத்தருக்கு தெரியல. திருஞான சுவாமிகளுக்கு பெருமான் காட்சி கொடுக்குறார், அவங்க அப்பாவுக்கு பார்க்க முடியல. ஆனால் இந்த ஞான குழந்தையை பெற்று நமக்கு கொடுத்த இந்த பெருமகனார் அவர் எவ்வளோ தூரம் நாள்தோறும் மந்திரங்கள் சொல்லி அந்த திருக்குளத்தில் நீராக வழிபாடு செய்வார். அவருக்கு ஏன் கிடைக்கவில்லை? ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் தான் அதை முடிவு செய்கிறார். யாருக்கு என்ன வேண்டுமோ அதை அவருடைய விருப்பம் போல கொடுக்கிறார். வேண்டுவார் வேண்டுவதே இவார். இந்த அருள் நிதியை பெறுவதற்கு நாம் நம்முடைய பாத்திரம், இந்த ஆன்மா தயாராக சரியாக இருந்தால் அது எல்லாருக்கும் கிடைக்கும். எனவே கதவை மூடிட்டு இருந்தால் சூரிய வெளிச்சம் உள்ளார வராது. ஜன்னலை திறந்தால் வர்றது போல நம்முடைய மனம் திறந்தால் இறையொரு உள்ளே வரும். இந்த அனுபவத்தை உணர்ந்த ஞானிகள் நமக்கு இந்த அனுபவம் கிடைப்பதற்கு உதவி செய்கிறார். நீங்கள் ஒருத்தர் திருமணத்துக்கு வந்துட்டீங்கன்னா அங்கே பெருமானை சென்று தியானிக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். உட்கார்ந்தீங்கன்னா தான் கிடைக்கும். ஒரு கொஞ்ச நேரமாவது இந்த அனுபவம் பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இல்லைன்னா இந்த பிறவி போயிடும். இந்த பிறவி கூட திரும்பி அடுத்த பிறவி இங்கேயே கிடைக்குமா, வேற எங்கே கிடைக்குமோ நமக்கு தெரியாது. இப்போ கிடைத்த பிறவி நல்ல பிறவியாக, அவரை வணங்குகின்ற பிறவியாக இறைவன் வைத்திருக்கின்றான். எனவே இந்த அருளை வாங்குவதற்கு, உள்வாங்குவதற்கு நாம் தயாராக அதற்குரிய பாத்திரமாக ஆன்மா இருக்க வேண்டும். மணிவாசக பெருமான் இந்த அருள்நிதியை தருவதற்கு வருகின்ற அண்ணல் என்று நம்முடைய பெருமானை ஆனந்த மலையாக காட்டுகிறார். இந்த அண்ணலாகவும் இருப்பார். அண்ணாமலையும் அண்ணாபுத்து என்ற நிலையிலே இறைவன் எல்லா நிலைகளிலும் ஆன்மாவுக்கு உதவுவதற்காகவே இந்த அருவம், உருவம், அருவம் என்ற 3 நிலைகளிலே இருந்து ஆன்மாக்களுக்கு தொடர்ந்து அருள் செய்து கொண்டே இருக்கிறார். அண்ணாமலைக்கு மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னா, எல்லா தலங்கள்லையும் பெருமான் விலகி தோன்றுவதற்கு ரொம்ப ஆசைப்படுவாராம். இந்த உயிர்கள்லாம் எப்படியாவது இந்த முறை ஒரு 100 உயிர் பக்குவப்பட்டு இருக்கு, இந்த முறை அப்படி எத்தனை ஆன்மா புத்திக்கு போகும், எத்தனை ஆன்மா நல்ல ஞானம் பெறுகிறது, இன்னும் படிநிலைகளிலே கீழே இருக்கின்ற ஆன்மா, பிறப்பிற்கு வராத உயிர்கள், எல்லா உயிருக்கும் அவர் அருள் செய்கிறார். அப்போ ஒவ்வொரு தலத்திலும் அங்கே நிறைய தலங்கள் நீங்கள் பார்க்கலாம். சுயம்பு லிங்கங்கள் நிறைய உண்டு. தான் தோன்றீஸ்வரர் என்று அவருக்கு பெயரும் உண்டு. அந்த சுயம்பு லிங்கங்கள்லாம் எப்படி வடிவம் பெறுகிறது, எப்படி தானே முளைக்குது இல்லையா? அப்படிப்பட்ட இந்த லிங்க வடிவத்தை அனுபவ திருமேனியில் கொள்கின்ற பெருமான் அண்ணாமலையில மட்டும் இந்த தலத்திலே வெளிப்பட்டு சோதி வடிவமாக இருந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் வேண்டிக்கிறார்கள். எங்களுக்கு கிடைத்த இந்த காட்சி இனிமேல் எல்லா ஆன்மாக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தின் பயனாக ஒரு சிறிய மலை வடிவத்திலே கொள்கிறாராம். அவர் சொல்றது நமக்கு அது பெருசு. எவ்வளோ அடி எவ்வளோ சார்? 2200 ஐயா, அவருக்கு தெரியும் ஐயா, அட்ரஸ் ஐயா அவருக்கு தெரியும். 2200 சில்லற, அவ்வளோ உயரம் அடி மலை, ஒரு சிறிய மலையா. அப்புறம் அவர் உண்மையான மலை வடிவம் எவ்வளோ பெருசு, அது ஆலயத்துக்கும் பாதாளத்துக்கும் பெரிய அவ்வளவு பெரிய வடி
அந்த ஜோதி வடிவம் நமக்காக ஒரு குட்டி மலையாக பண்ணியிருக்கு. அதுக்கு சுற்றி வர்றதுக்கே மூச்சு வாங்குது பாருங்க. அவர் சிறிய மலைக்கு அவர் பொருள் சொல்றாரு. அந்த தலத்தில் அண்ணாமலையாரா அவர் எப்போ ஆனாரோ அவருக்கு பிற தலங்களில் சென்று இனிமேல இருக்கணுங்கிற ஆசை விட்டு போச்சான் அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாரு. சாமிக்கே ஆசை விட்டு போச்சா, போதும் அவருக்கே போதும் அப்பா நிம்மதியா இருக்கிற அண்ணாமலையார். அப்போ ஆன்மாக்கள் நிறைவு பெறுவதற்கு இந்த ஆனந்தம் வேண்டும். ஒரு ஆன்மா மன நிறைவு பெற்றுவிட்டால் அதுக்கு மேல ஒன்றுமே இல்லை. நீங்க ஒருத்தர் நீ பாருங்க எத்தனை பிரசாதம் இருக்குன்னு தெரியல, ஒரு 10 இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஒரு முதல் சொல்ல கஸ்தூரி அம்மாவுக்கு ஒரே கஷ்டம், எப்போ சுண்டலை பத்தியே பேசுறாரு அப்படின்னு. சுண்டல் சாப்பிட்றாரு ஒருத்தர், அதுக்கு மேல எனக்கு போதும் சார், எனக்கு போதும், இந்த ஒரு பிரசாதமே எனக்கு நிறைவாக இருக்குது. அவர்கிட்ட நீங்க வேற எதுவும் கொடுக்கவே வேண்டியதில்லை. இப்போ மன நிறைவு என்பது சாப்பிட்டாதான் வரணும்னா இல்லை, இது சாப்பிடாமலே வரும். பிரசாதம் தான் மகிழ்ச்சி, நிறைவு. தண்ணி குடிச்சாருன்னா போதும், ஒரு பசிக்கவே பசிக்காது. ஒருத்தருக்கு 10 வேகமாக சாப்பிட்றாரு, இன்னும் கொஞ்சம் இருக்குதான்னு கேட்குறாரு. இப்படி ஆளாளுக்கு வேறுபாடுகள். இப்போ அந்த மன நிறைவு எப்போ வரும் அப்படின்னா, பெருமானுக்கு தொண்டு செய்து இந்த அன்பு வந்து விட்டால் மன நிறைவு. வீட்டில் எல்லா குழந்தைகளுக்கும் ஏழ்மையாக இருக்கிறாங்க. எங்கள் வீட்டிலே நடந்த அந்த காட்சியெல்லாம் ஏழ்மையாக இருக்கின்ற காலத்தில் ஆளுக்கு ஒரு உருண்டை தான் சாப்பாடு. எல்லாரும் சாப்பிட்டா எங்கள் அம்மாவுக்கு இருக்காது. அது கடைசி பசியோட தான் படுத்துக்காங்க. பசியோட படுத்துக்குன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு தண்ணி குடிச்சிட்டு மன நிறைவாக படுத்துக்குவாங்க. குழந்தைங்க சாப்பிட்டா இப்போ இந்த மன நிறைவு எப்படி அவங்களுக்கு ஏற்பட்டது, இந்த திருப்தி எப்படி அவங்களுக்கு, ஐயோ எனக்கு பசிக்குது சாப்பாடு இல்லையேன்னு வருத்தப்பட மாட்டாங்க. இந்த மன நிறைவு நாயன்மார்களிடம் அனுபவித்திருக்கிறார். நீங்கள் 3 நாள் சாப்பிடல, அப்படியே ஆனந்தமாக இருக்கிறார். அவருக்கு எப்படி வயிறார சாப்பிட்டோம்னா இருக்கிற சந்தோஷத்தை விட இன்னும் ஒருபடி அதிகமாக இருக்கிறார் இளையன்குடி நாயனார், உங்களே கலையினாங்க. இவங்கெல்லாம் பசியோடு இருக்கும் பொழுதும் பெருமான் மேல் இன்னும் சற்று அதிகமாக அன்பு செலுத்துகிறார்கள். எப்படி முடியுது? எனவே இந்த அருள் நிதி மட்டும் நமக்கு கிடைத்து விட்டால் ஆனந்தமாக இருக்கலாம். எனவே இந்த உணவு இது இந்த வயிற்றுக்கு இல்லையா, அது இந்த அறிவுக்கு பெருமானுடைய ஞானம் தான். அறிவு உதிர்ந்து விட்டால், அறிவு திருப்தி அடைந்து விட்டால் உங்களுக்கு இந்த உலக அனுபவங்கள்லாம் சாதாரணமாக அப்போ பசிக்குது பசிக்கலை, தூங்கணும் தூங்கலை, எதுவுமே தெரியாது. எப்பவும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அருளாளர்கள் இதை இரவு பகலற்ற நிலை என்று குறிப்பிடுவார்கள். இந்த அருள் நிலை ஞானிகளுக்கு கைவந்த கலை. இப்போ நமக்கும் கிடைக்கும், நாம் அதுக்கு முயற்சி செய்யணும். ஒருத்தர் எடுத்த உடனே ஒரு பெரிய எடையை தூக்கணும். ஒரு 200 கிலோ இருக்குது, இல்லை 500 கிலோ இருக்குது. ஒரு நல்ல பயிர்வார்கள் தூக்குறாங்கல்ல, அவங்களால எப்படி முடியும்? நாள்தோறும் பயிற்சி, அதுக்குரிய பயிற்சியை நாள்தோறும் மேற்கொள்வது போல இந்த இறை அனுபவம் பெறுவதற்கு நம்முடைய ஞானிகளுடைய அவருடைய திருவடிகளை பற்றி கொண்டால் போதும். நமக்கு இங்கே உடவு திருமகன் திருவடி பிடிச்சிங்கன்னா போதும், எளிமையாக கிடைச்சிருக்கு. நமக்கு 4-5 குருமார்கள் இருந்து ஒரு பெரிய பாக்கியம். போன வருஷத்துல இருந்து 4 முதல் சுவாமிகள் அருள் செய்கின்ற காட்சி அற்புதமான ஒரு அனுபவ நிலை. வருகிற அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எனவே இந்த அனுபவம், அந்த குருவருள் நமக்கு எளிமையாக இந்த திருவருளை தந்து விடுகின்ற காட்சி. எனவே இங்கு 2 பொருளை காட்டுகிறார். ஒன்று மலை, இன்னொன்று கடல். அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளியெழும் அருளாயே என்று இந்த அருள் செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம் கூறியார் கண்ணம் உள்ள. இது திருவள்ளுவர் தேவநாயனார் ஒரு திருக்குறள், அற்புதமான திருக்குறள். அருளுடைமையிலே காட்டும். அருளுடைமை என்பது ஒரு பகுதி. அருள் செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம் கூறியார் கண்ணம் உள்ள. இந்த பொருள் செல்வம் இருக்குத 1 கோடி 10 கோடி 100 கோடி, அது அறிவில்லாதவங்கள்ட்ட கூட இருக்கும். இந்த அருள் செல்வம் இருக்குத அது அவங்கள்ட்ட இருக்காது. அருள்
இந்த அருள் செல்வம் தான் நாம் பெற வேண்டிய செல்வம். பொருள் செல்வம் எல்லாராலையும் பெற முடியும் என்று நம்முடைய திருவள்ளுவர் காட்டுகின்ற நிலை. எனவே இந்த செல்வங்களுள் ஆராய்ந்து அதிகபட்சம் எது பெஸ்ட் அப்படின்னா அது திருவருள். எனவே நாம் பெற வேண்டிய செல்வம் அந்த திருவருள் தான். அதை பெறுவதற்கு தான் தொண்டு செய்கிறோம், தானம் செய்வார்கள், எத்தனையோ புண்ணிய செயல்களை தொடர்ச்சியாக நம்முடைய பெருமக்கள் எல்லாம் செல்கின்றன. எனவே இந்த செல்வம் தான் சிறப்புடைய செல்வம். இப்படிதான் அம்பலவான பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். நாங்களாம் இப்போ இந்த இடத்துல அடியார்கள் நடுவிலே இருந்து சிந்திக்கின்ற வாய்ப்பை எல்லாம் திருவருள் கொடுக்கிறதுனா முன்பேயே புண்ணியம் நிறைய செய்திருக்க வேண்டும். என்னுடைய தாய் தந்தையர் அதற்கான முயற்சிகளை செய்திருப்பார்கள். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இப்பெல்லாம் சிதம்பரம் போனோன்னா நாங்கள் போயிட்டு அந்த கூட்டத்தில் நின்று முடியாத. ஒரு காலத்தில் அவங்க சிதம்பரத்துக்கு போனாங்கன்னா 2-3 நாள் தங்கியிருப்பாங்களாம். அந்த ஆயிரக்கால் மண்டபத்தில் தங்கி பக்கத்தில் இருந்துட்டு மரங்கள் நிறையா இருக்கும். விறகு பொறுக்கி வீட்டிலேருந்து அரிசி பருப்பு எடுத்து போய் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு காலம் பொசிக்கும் போது மணி அடிச்சுன்னா ஓடி போய் பெருமானை பார்த்துட்டு திரும்பியும் சமைப்பாங்களாம் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவோம். அப்போ தலங்களுக்கு சென்றால் சமைத்து உண்டு ஒரு தலத்தில் தங்கி இருந்து வழிபாடு செய்திருக்கிறாங்க. திருப்பதிக்கு மலை ஏறணும்னா அந்த அரிசி பருப்பெல்லாம் எடுத்துட்டு தான் ஏறி மேலே போய் சமைத்து சாப்பிட்டு வருவோம். இன்னைக்கு இந்த சாப்பாட்டு கூட்டத்தை நோக்கி ஓடும். இன்னைக்கு அரிசி பருப்பு எல்லாம் எண்ணெயெல்லாம் எடுத்துக்கிட்டு மூட்டை எடுத்துகிட்டு போய் மேலே இறை அந்த திருக்கோயிலுக்கு சென்றால் தங்கி இருந்து சமைத்து உண்டு அங்கே அருளை பெற்று வருகின்ற அந்த அனுபவம் கிடைக்க வேண்டும். நமக்கு இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம்னா தலைப்பையெல்லாம் ஒரு 20 கோயில் பார்க்கணும்னு ஒரு கணக்கு போட்டுக்கிறாங்க. 5 நிமிஷம் தான் போயிட்டு அடுத்து வேனில் ஆள் கொடுக்குறாங்க. பாதி பேர் நடந்தே போயிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள ஒருத்தர் வெளியே வந்து நிற்கிறார். நம்மளால முடியறதே இல்லை. ஒரு கோயில் போனோம்னா திருப்தியாக வழிபாடு செய்யணும். அங்கே 4 பெருமக்கள் அருளாளர் வணங்கி இருந்தால் அவங்க அந்த பதிகத்தையும் பாடி நிம்மதியாக சாமி கொடுத்து விளக்கு போடுதல், வாய்ப்பு இருந்தால் மலர் வாங்கி தொடுத்து கொடுக்கலாம். இல்லை அந்த தலத்து பதிகத்தை பாடலாம், இல்லை அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லி தியானிக்கலாம். அந்த திருவருள் பதிய வேண்டும். அருளாளருடைய அருள் நிலை அந்த தலத்திலே முழுமையாக இருக்கும். அப்படி இந்த அருள் நிதியை பெறுவது மிக சிறப்பு. நமக்கு ஒரு பல பாடல்கள் அதற்கு இருக்கின்றன. திரு அம்மானையில் ஒரு பதிகம் 8வது பதிகத்தில் 3வது பாடல் அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையாக இறைவன் இருக்கின்ற காட்சி. இந்த செல்வத்தை பெறுகின்ற பாடல் 8ல் 3. Sivanavani
சுவாமிகள் உபதேசம் பெற்றார், சிவஞானம் கைவர பெற்றது, பெருமான் திருவடிக்கு சேர்ற வரைக்கும் அது அப்படியே தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ நமக்கு எப்படி இருக்குதுன்னா, இன்னைக்கு சொல்லுவோம் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள மறந்து போயிடும், திருப்பி அங்கே வேற வேலை செஞ்சுட்டு இருப்போம், திருப்பி இன்னொரு வாட்டி, இப்படி எத்தனை முறை இறைவன் நமக்கு விடாது திருத்தி திருத்தி வந்த சிந்தை இடங்கொள் கைலாயா என்ற மாதிரி நம்ம மீண்டும் மீண்டும் நாம் இறங்கி இருக்கிறோம். சாதி ஏன்னா என்ன சொல்லுவாங்க, முழம் சருகுது மாதிரி கொஞ்சம் ஏறது இறங்கு இப்படியே இருக்கிற ஆத்மா கடைத்தேறுவதற்கு உதவி செய்கிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். இப்படிப்பட்ட அந்த சிந்தனையை வந்து சீரார் பெருந்துரையார், இது இரண்டையும் ஒன்றாக இணைக்கிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். அருள்நிதி தரவனும் ஆனந்தமலையே அலைகடலே கொள்ளி எழுந்தருளாயே என்று ஆனந்தமலையாக அண்ணாமலை, அலைகடல் தலமாக திருப்பெருந்துறை, ஒரு கடலையும் மலையும் இணைக்கிறது. அப்படிதான் ஒரு பதிகம் அண்ணாமலையில் பாடப்பட்டது. திரும்ப எப்படி இப்படி ரெண்டையும் பொறுத்துதாங்க தெரியல. இந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி திருப்பெருந்துறை பதிகம் ஒன்று, அண்ணாமலை பதிகம். அண்ணாமலையும் திருப்பெருந்துறையும் இணைத்த இந்த சிந்தனை மார்கழி திங்களிலே. இந்த மலைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நீங்கள் ஒரு மலைக்கு போகணும்னா நாமெல்லாம் தேடி போகணும். அந்த அருள்நிதி தரவர் இந்த ஆனந்த மலை இல்லையா, அது தேடி வரும். நாம் இருக்கிற இடத்துக்கு அது வரும். இப்போ அந்த வந்து அருள் செய்கின்ற நிலை. இப்போ நாம தான் வாங்க மாட்டோம். இப்போ திருவடியை நடராஜ பெருமான் தூக்கி வைத்து கொண்டு இதோ பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னா நம்ம தான் பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கும். இப்போ அருள் இந்த அண்ணாமலை நீங்கள் நினைக்கும் பொழுது இங்கே வந்துடுறாரு இல்லையா. அதனால தான் நினைக்க முத்தி தரும் தலம் என்று நீங்கள் சென்று வழிபடுவது. நேற்று கூட ஒரு திருவண்ணாமலை தொண்டர் பேசும் பொழுது ஒரு செய்தி சொன்னார். தூரமாக இருக்கும் பொழுது, இப்போ இவ்வளோ தூரம் இருக்குதா, இங்கேருந்து எப்படா அண்ணாமலைக்கு போவோம் அண்ணாமலைன்னு நினச்சிட்டே இருப்பாங்களாம். அண்ணாமலைக்கு போன உடனே அங்கே ட்விஸ்ட் பண்ணி விடுவாராம் மனசை. அங்கே போய் நான் என்னதுன்னு நிற்குவான். அங்கிருந்து இருக்கும்போது ஏக்கம் இருக்குது, வந்த உடனே அவரை பாடி பணிந்து அப்படி பண்ணுவார். ஏன் அண்ணாமலையார் விளையாடுவார். நீங்கள் தூரமாக இருக்கும்போது எப்போ போகலாம், போய் மலை வணங்கலான்னு இருக்கும். இங்கே வந்துட்டீங்கன்னா மைண்டை ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவார். இங்கே வந்து இங்கே ஏதாவது அதுக்கு எதிராக நின்றுட்டு இருக்கோம் வீடு, இப்படியெல்லாம் விளையாடுவார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த விளையாட்டுலாம் பாட்டிக்காமல் இருக்கவங்களும் ஞானிகள், அவங்க தெளிவாக இருப்பாங்க. பெரும்பாலும் என்ன செய்வார், எது செய்ய மாட்டார், எல்லாத்துலேயும் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள். இந்த மலை தேடி வருகின்ற மலை நீங்கள் நினைச்சிங்கன்னா போதும், இந்த இடத்துலையும் அண்ணாமலை தயாராக இருக்கும். யாரும் நீங்கள் அண்ணாமலைக்கு உள்ளார தான் இருக்கும். நாம் இல்லையா இந்த ஒரு கருத்து சொன்னோமா இல்லையா, ஒரு தொண்டர் போய் ரமண மகிழ்ச்சிக்கிட்ட, ஐயோ நான் வந்து இவ்வளோ நாள் ஆச்சு எங்கள் ஊருக்கு வெளிநாட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொன்னாங்களாம். வெளிநாட்டுக்கு போகணும், நான் அண்ணாமலையை வந்து இவ்வளோ தூரம் நான் திருப்பி எப்போ பார்க்குறது அண்ணாமலையை அப்படின்னா, தேர் இஸ் நோ டைம் அண்ட் ஸ்பேஸ் ஃபார் அண்ணாமலையா இல்லையா. ஒரு காலமும் கணக்கில்லை, எல்லை கணக்கில்லை. அண்ணாமலைக்குள்ளார தான் பெங்களூர் இருக்குது, அண்ணாமலைக்குள்ளார தான் அமெரிக்கா இருக்குது. இப்போ அண்ணாமலை எங்கே இருக்குது, எல்லா இடங்களிலும் நீக்கம் வர இருந்திருக்கிறது. அவ்வளவு பெரிய மலை நமக்காக ஒரு சின்ன மலையாக அங்கே இருக்கிறதே ஒழிய, எல்லா இடங்களிலும் அந்த அருள் நிதியை தரக்கூடிய மலை. நமக்கு நினைத்தாலே நம்ம அந்த மலைக்குள்ள நீங்கள் வேணா நீங்கள் நினைச்சு பாருங்க. இப்போ மலைக்குள்ளே உட்கார்ந்துருக்குறோம். இப்போ ஒடுகுத்தூர் மகானுடைய படம் அண்ணாமலைக்குள்ளே இருக்குது. இப்போ அங்கே தான் உட்காந்து சிந்திக்கிறோம் இல்லையா. அது குகை போல இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. மலேசியாவில் 10 மலை குகை போயிருக்கிறீங்களா? அருமை, 2-3 பேர். அருமையான முருகன் திருக்கோயில், வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்கக்கூடிய பார்க்கணும். அப்படி அற்புதமான கோயில். அங்கே என்ன சிறப்புனா, மலை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இயற்கையாகவே குகை, நாம் சாதாரணமாக குகை வேறு, அங்கே இருக்கக்கூடிய அமைப்பே வேறு. அப்படியே எங்களுக்கு தண்ணி ஒழுகிற மாதிரி நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த ஷேப், இப்படி எப்படி தான் இயற்கையாக இறைவன் உருவாக்கினார். அது உள்ளார மேலே போய் சின்ன கோயில் பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் சின்னது தான், ஆனால் அதனுடைய அற்புதமான காட்சி, அவ்வளோ ஆற்றல் பாருங்க. எவ்வளோ பேர் இன்னும் ரொம்ப பழமையான கோயில் இல்லைங்க. நம்ம அந்த காலத்தில் தமிழர்கள் கட்டிய முருகன் திருக்கோயில்
இப்போதான் அந்த சிலை, இந்த தங்க வடிவில் சிலை வைத்த பிறகு தான் கொஞ்சம் அதிகமாக விளம்பரம் அதிகம். அவ்வளோ பழமையான தலம். இப்போ அது பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ளே இருக்கும். நீங்கள் நடந்து போகிறதே அதிசயமாக இருக்கும். அந்த காட்சியில் எப்படி ஒரு சாதாரண நீங்கள் மற்ற மலை போல நினச்சிடக்கூடாது. அந்த குகை நம்ம குகை மாதிரி இல்லை, அந்த அமைப்பே இப்படி குடை விரித்தது மாதிரி இருக்கு இல்லைங்களா? நீங்கள் ஞாபகம் இருக்குங்களா? அது குடை விரிச்ச மாதிரி இருக்கும். இப்போ இந்த லைட்லாம் தொங்குற மாதிரி அது அந்த அமைப்பே ஒரு மாதிரி வித்தியாசமான அமைப்பு. குகைக்கு உள்ளே அங்கு குகன் என்றவாறு அங்கு அது ஒரு 10 மலை குகை என்றே அதுக்கு அற்புதமான பெயர் உண்டு. எனவே இந்த மலைகள்லாம் நமக்கு அருள்நிதியை தருவதற்கு வருகின்ற மலை. அண்ணாமலை அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்று இந்த மலையை பற்றிய, இந்த அண்ணாமலையை பற்றிய அருள் பாடல்கள் நிறைய இருக்கின்றன. இந்த திருப்பெருந்துறையில் நம்முடைய பெருமான் வீட்டிருக்கின்ற காட்சியும் நிறைய பாடல்கள் மணிவாச பெருமான் பாடியிருக்கிறார். இந்த இருளை நீக்கி அருளை தருவது இந்த திருவாசகம். நமக்கு பெரிய புராணத்தில் ஒரு பாடல், இந்த திருவாசகத்தை அதிகபட்சம் எந்த நூலுமே என்னால் வாங்க முடியல அப்படின்னீங்கனாலும் திருவாசகத்தை மட்டுமாவது வாங்கி வச்சுக்கணும். அது ஆஃபீஸாகட்டும், நீங்கள் பயணமாகட்டும், எப்பவும் கூட துணையாக இருக்கணும். மணிவாச பெருமான் கையில் பாருங்கள், கையில் ஒன்று வச்சுருப்பார். பெருமான் கையில் வச்சுருப்பார். பெருமான் திருவாசகம் தான் கையில் வச்சுருப்பார் எப்பவும். அதனால் அந்த நூல் நமக்கு அதிகபட்சம் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய நூல், படிக்க வேண்டிய நூல் திருவாசகம். நமக்கு நீங்கள் தொண்டர்கள்லாம் நிறைய பேர் நம்ம கன்னட அன்பர்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம கணேஷையா தான் நினைக்கிறேன், யாருமே கன்னடத்திலேயே திருவாசகத்தை போட்டு கொடுத்தாங்க. நிறைய அடியார்கள் திருவாசகத்தை கன்னடத்தில் பதிவு செய்து கொடுத்த பெருமை உடையது. இந்த அருள்நிதி தருகின்ற அந்த மலை அறிவிலே விளங்கி சிவஞானத்தை ஊட்டுகிறது. பெரிய புராணத்தில் ஒரு பாடல், அந்த பாடலை சிந்தித்து வரும் நிறைவு செய்யலாம். இந்த இருளை நீக்குவது ஞான நூல்கள். இப்போ வெளியே இப்போ இருட்டில் திருக்கோயிலுக்குள்ளார வரணும்னு வச்சுக்கலாம். அப்படிங்கால 5 மணிக்கு வந்தோம், மடத்தில் எல்லாம் கரண்ட் இல்லை, கரண்ட்டு வேறு இருட்டாக இருக்குது. என்ன பண்ணணும்? சுவிட்சு போட்டோம்னா கரண்ட் லைட்டு. அதுபோல் வீட்டில் விளக்கு ஏற்றும். இருள் நீக்குவதற்கு விளக்கு ஏற்றும். அறிவிலே இருக்கிற இருளை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஞான நூல்களை படித்தல். ஞான நூல்களை படித்தால் ஒழிய அறிவிலே இந்த விளக்கம் தோன்றாது. அதனால தான் நமக்கு உலக திருமணத்தில் மாதம் 2 பெரிய புராணம் சிந்திக்கிறோம். ஞான நூல்களை தொடர்ந்து சிந்திப்பது மிகுந்த பயன் விளைவிக்கும். நம்முடைய சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை தொடங்குவதற்கு முன்பு இதற்கு ஒரு நூலுடைய பயன், பெரிய புராணத்தை படித்தால் என்ன பயன் கிடைக்கும், இப்படி ஒரு காட்சி. பெரிய புராணத்தில் படித்தா இந்த சூரியன் எப்படி இந்த உலக இருளை நீக்கி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதோ, அதுபோல இந்த பெரிய புராணம் ஆன்ம அறிவிலே இருக்கிற, நம்ம உயிர் அறிவிலே இருக்கிற இருளை நீக்கி ஞானத்தை கொடுக்கின்ற நூல் பெரிய புராணம். அதனால் திருவாசகமும் அப்படியே அதனுடைய பயனாக பெரிய புராணம். அதனால தான் நம்ம ஒவ்வொரு பாடலையும் பெரிய புராணத்தை நம்ம சிந்திக்கிறோம். ஐயா பக்கம் 2வது பக்கம் திருத்தொண்டர் புராணத்தில் 2வது பக்கம் 10வது பாடல், நூலினுடைய பெயர். பெரிய புராணத்தை 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை கொடுக்கின்ற அந்த நூல், அதற்குரிய பெயரை சேக்கிழார் பெருமானே முடிவு செய்து எழுதிய நூல். பின்னாடி யாருன்னா பேரை மாற்றிருப்பாங்கன்னு அவரே திருத்தொண்டர் புராணம் பெயர் வைத்த ஒரு அற்புதமான பாடக்கூடியது. ஐயா பாடுங்க. இங்கிதம் நாமம் கூறின் உரையுள்
பாருங்க. சரி பாருங்க.